நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் OnePlus டிவியோட இமேஜும் ஸ்பெக்ஸும் ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. அதே போல் ஹுவாவேட பேண்ட் 4 ப்ரோ வந்து கூடிய லான்ச் பண்ண போகிறாங்க. ஹுவாவேட மேட் 30 ப்ரோட இமேஜும் ஸ்பெக்ஸும் ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. அதே போல் Redmi 8A மொபைலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே போல் ஷோமியோட MIUI 11 சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கூடிய அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் குழந்தைகளுக்காக பிரத்யேக ஸ்பேஸை உருவாக்க போகிறதாக ஷோமி தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் இன்ஜினியர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். OnePlus டிவியை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்படி தெரியுமா? OnePlus டிவி Q1 Pro ரெண்டு மாடலில் லான்ச் பண்ண போகிறாங்க. 55 இன்ச்சும் 65 இன்ச்லையும் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா QLED டிஸ்பிளே வந்து கொண்டதாக நம்மளால் பார்க்க முடியும். ரேம்பை பொறுத்த வரைக்கும் 2.5 ஜிபிலையும் 16 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜும் அவங்களோட சொந்த OS ஆன ஆக்சிஜன் OS சாஃப்ட்வேரையும் பயன்படுத்த போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் தெரியல. அதோட இமேஜ் லீக் ஆயிருக்கு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிருக்கு. இவ்வளவு தான் நம்மளால் பார்க்க முடியுது. கூடியவில் முழுமையான தகவல் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஒரு சில மீடியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட விலை என்னவா இருக்கும்னா 64,999 ரூபாய்க்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை தெரியல. ஸோ லான்ச்சிங் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இதோட முழு விலையும் உண்மையான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு. ஹுவாவேயோட பேண்ட் 4 ப்ரோ வந்து கூடிய லான்ச் ஆக போகுது. அது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட இமேஜ் லீக் ஆயிருக்கு. ஸோ இது எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னா, ஹுவாவேயோட மேட் 30 ப்ரோ லான்ச் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து இந்த ஹுவாவேயோட பேண்ட் 4 ப்ரோ வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது முழுக்க ஃபிட்னஸ் ட்ராக்கரும் ஹார்ட் ரேட் மானிட்டரும் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹுவாவே வந்து பேண்ட் 3 ப்ரோ வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட சக்சஸ்ல தான் வந்துட்டு Huawei Band 4 Pro வந்து லான்ச் பண்ண போறாங்க. வேற எந்த டீடைல்ஸும் வந்து வெளியே லீக் ஆகல. இப்போதைக்கு இமேஜ் மட்டும் லீக் ஆயிருக்கு. சோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். Huawei Mate 30 Pro லான்ச்சிங் அன்னைக்கு Huaweiயோட Mate 30 Pro வெற்றிகரமா ஜெர்மனில லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 6.53 இன்ச் டிஸ்பிளேயும் OLED டிஸ்பிளே வந்து பயன்படுத்திருக்காங்க. ரேம்பை பொறுத்த வரைக்கும் 8 GB ரேம்லையும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ரெண்டு வேரியன்ட்ல 128 ஜிபிலையும் 256 ஜிபிலையும் கொண்ட மொபைலா வெளியே வரப்போகுது. இதுல பேட்டரி பாத்தீங்கன்னா 4400 mAh பேட்டரி கூட நம்மளால பார்க்க முடியுது. குவாட் கோர் கேமரா அறிமுகப்படுத்த போறாங்க. அவங்க சொந்த OS MIUI 10 பயன்படுத்தி அநேகமா Android 9.0 வந்து வெளியே வரலாம் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் வந்து இது வரைக்கும் வெளியே வரல. கூடிய விரைவில் வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷோமி கூடிய விரைவில் Mi Mix 4, Mi Mix Alpha, Mi 9 Pro 5G மொபைல் இந்த மூணு மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. அதோட சேர்த்து ஷோமியோட சொந்த OS MIUI அதையும் லான்ச் பண்ண போறாங்க. 11 வெர்ஷன்ல லான்ச் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட இது லான்ச் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுல வந்து அந்த செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக பிரத்யேகமான ஃபீச்சர் வந்து ஆட் பண்ண போறதாக ஷோமி தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த செட்டிங்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். 2018 ஜூலைல ஷோமி வந்து Redmi 7A மொபைலை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 இதே ஷோமி Redmi 8A மொபைலை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதோட அறிவிப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இமேஜ் மூலியமா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வேரியன்ட்ல ரேம்பும் 3 வேரியன்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரப்போகுது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொண்டு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதோட முழுமையான ஸ்பெசிஃபிகேஷனும் இதோட விலையும். HMT குளோபலோட Nokia 7.2 வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்தவரைக்கும் 6 GB RAM, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 3500 mAh பேட்டரி, USB Type-C போர்ட், Android 9.0, Android One இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் கொண்ட 48 மெகா பிக்சல் சென்சார் கேமரா. அதே போல உங்களுக்கு இந்த மொபைல் ஆரம்ப விலையில் இந்தியாவில் என்ன விலை கிடைக்குதுன்னா உங்களுக்கு 18,999 ரூபாயிலிருந்து 19,999 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து எப்போ சேலுக்கு வருதுன்னா 23 செப்டம்பர் 2019 சேலுக்கு வருது. நோக்கியாவோட 7.2. ஷோமி ஆல்ரெடி டிவி பிசினஸ்ல பல வருஷங்களா கோல் வச்சிருக்காங்க. அவங்களோட சப்சிடரியான ரெட்மியும் கடந்த மாதம் வந்து ஒரு டிவியை லான்ச் பண்ணாங்க. இப்போ இதே ஷோமி என்ன பண்ணாங்கன்னா Mi TV 4A 70 இன்ச்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இன்ச்ல மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 7 சீரீஸ்ல வந்து அவங்க லான்ச் பண்ண போறாங்க. 7 இன்ச்ல வந்து லான்ச் பண்ண போறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து 70 இன்ச் வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேமும் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இந்த மாதிரி வருது. அதே போல HDMI போர்ட்டும் USB போர்ட் இந்த மாதிரி வருது. டால்பி ஆடியோ சிஸ்டத்தை இதில் பயன்படுத்திருக்காங்க. இதுல வந்து இன்னொரு கூடுதலான தகவல்னா 4K LCD பேனல் வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க. சைனாவோட கரன்சி படி பார்த்தீங்கன்னா 3999 யுவான்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோட டேட்டும் முழுமையான ஸ்பெசிஃபிகேஷனும். செப்டம்பர் 24 ஷோமி Mi TV Pro வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் பெசல்லெஸ் டிவியா வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல 43 இன்ச், 55 இன்ச், 65 இன்ச் மூணு மாடலை நீங்க எதிர்பார்க்க முடியும். இதோட சேர்த்து உங்களுக்கு MIUI 11, அதே போல Mi Mix மொபைல்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு Mi 9 Pro 5G மொபைல் இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாமே வந்து அன்னைக்கு தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த Mi TV Pro வந்து உங்களுக்கு
பெசல்லெஸ்ஸாக வரப்போது முழுக்க 4K டிவியை நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போதைக்கு இவ்வளவு தான் டீட்டெயில்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ செப்டம்பர் 24 வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதோட முழுமையான ஸ்பெசிஃபிகேஷனும் விலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோ இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.